கடந்த 2-3 நாட்களாக ஒரு பெரிய எரிபொருள் பிரச்சனை இந்த நாட்டிலே வந்தது. திடீரென்று மின்சக்தி எரிபொருள் அமைச்சு பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அந்த தங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த 3% கமிஷனை உடனடியாக இல்லாமலாக்க எடுத்த முடிவை எதிர்த்து அந்த உரிமையாளர்கள் அவர்கள் ஒரு வியாபாரத்திலே தாங்கள் நிறுத்தி கொண்டதால் பெரிய ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டது. உண்மையிலேயே கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டிலே நீண்ட காலமாக அந்த பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் சிபெட்கோ தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த 3% அவர்கள் கமிஷனாக கொடுத்து வருகிறார்கள். அந்த 3% தான் அவர்களுடைய மொத்த செலவினமும் அடங்குகிறது. அவர்கள் கொழும்பிலே இருந்து எரிபொருளை கொண்டு சென்று கிழக்கு மாகாணம் அல்லது நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்கள் விற்று அங்குள்ள காவலாளிகள், ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்று எல்லா கொடுப்பனவுகளோடும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டோட்டல் இன்கம் அந்த 3% மாத்திரம்தான். வித்தின் தட் 3% அவர்களுடைய they have to cover all the expenses. ஆகவே அதை இப்பொழுது எல்லா நிறுவனங்களும், சிபெட்கோ மாத்திரமல்ல, ஏனைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அந்த சைனீஸ் கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி, மற்ற சினோபெக், மற்ற கம்பெனிஸ் அந்த 3% வழங்குகிறது. ஆகவே திடீரென்று பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிழையான முடிவு. அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி இந்த முடிவை எடுக்க வேண்டும். உண்மையிலே இன்று இருக்கின்ற நாளாந்த செலவினம் வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சம்பளம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஊழியர்களுடைய சம்பள அவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய செலரியை கூட்டுமாறு கேட்கிறார்கள். இந்த சிச்சுவேஷனிலே 3% கூட்டுவதா இல்லை என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை 3%, 2% ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல அந்த எரிபொருள் பெட்ரோல் ஷெட்ஸ் ஓனர்ஸோடு கைக்கு கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள். ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம், உண்மையிலே நடத்த முடியாது. எங்களுடைய செலவினத்தை கூட we cannot cover the expenses within 2% சொன்னார்கள். ஆகவே we have to understand their problems and difficulties. அந்த 3% நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டும், அல்லது you have to discuss with them. அவங்க டிஸ்கஸ் பண்ணி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இலங்கை மின்சார சபையினுடைய பணிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். மிக சிறப்பாக பணியை செய்கின்ற ஒரு நிறுவனம். கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போதும் அவர்களுடைய இந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அல்லது ஒர்க்லோடு அதிகரிக்கின்ற போது கூட அதை பொருட்படுத்தாமல் இலங்கை சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு மிகவும் கடுமையாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாராட்டுகின்றோம். அதே நேரம் அந்த இப்பொழுது அதிகமான மக்களுடைய வேலைகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையிலே சில பிரதேசங்களில் அதனை செய்ய முடியாத ஒரு சில தாமதங்கள் ஏற்படுகிறது. புதிய கனெக்ஷன்களில் தாமதம் இருக்கிறது, அல்லது சோலா கனெக்ஷன்ஸ்லே இப்பொழுது அதிகரித்திருப்பது, அதில் ஒரு சில டிலே இருக்கிறது. அதற்கான உபகரணங்கள், மீட்டர்ஸ் அல்லது கனெக்டர்ஸ் ஏதாவது சின்ன சின்ன இருக்கின்ற சில ஷார்ட்டேஜஸ் இருப்பதாக தொடர்ச்சியாக ஒரு சில தாமதம் இருக்கிறது அண்மை காலங்களில். ஆகவே இலங்கை மின்சார சபை அந்த தாமதத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும். அதற்கு தேவையான ஒத்துழைப்பை மின்சக்தி அமைச்சு, இந்த மினிஸ்ட்ரி தேவையான நெசசரி அவங்களோட தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொடுப்பதனூடாக அதை துரிதப்படுத்த வேண்டும் சந்தர்ப்பத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று மத ஸ்தாபனங்களுக்கு சோலார் சிஸ்டத்தினூடாக அவர்களுடைய மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் என்னை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்னும் அது பள்ளிவாசல்களுக்கு அல்லது கிறிஸ்தவ சேர்ச்சுகளுக்கு அல்லது முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு இன்னும் அந்த அனுமதி புத்த சாசன அமைச்சினூடாக அல்லது மின்சக்தி அமைச்சூடாக இன்னும் சிபிக்கு போகவில்லை. ஆக அந்த திட்டம் வந்தும் அதற்கான கிரெடிட் லைன் சைன் பண்ணப்பட்ட இந்தியன் கிரெடிட் லைன் ஊடாக அந்த உதவி திட்டம் இருந்தும் இன்னும் அதை பயன்படுத்தாத காரணத்தினால் நாளாந்தம் இந்த சமய ஸ்தலங்கள், வணக்க ஸ்தலங்கள் தங்களுடைய நிதி நிலைமையை அந்த கட்டுவதிலே கஷ்டப்படுகிறார்கள் அதிகரிப்பின் காரணமாகவே.
கௌரவ தவிசாளர் அவர்களே, எவ்வளவு விரைவாக அந்த வணக்க ஸ்தலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினூடாக கொடுக்கப்பட வேண்டிய மின் விநியோக திட்டங்களை அவசரமாக வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக சிஇபி அந்த தன்னுடைய பணியை துரிதமாக செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இருக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை, சோலார் எனர்ஜி. உண்மையிலேயே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் சோலார் எனர்ஜிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாங்கள் அதற்கு மாறாக டீசல் நூடாக உற்பத்தி செய்கின்ற அதனை ஒப்பிடுகின்ற போது கிட்டத்தட்ட இன்றைய நிலையிலே, அதாவது 1/4 ஆஃப் த டோட்டல் ஃபியூவல் கோஸ்ட் என்று சொல்கின்ற போது கிட்டத்தட்ட 80 ரூபாய் அளவிலே ஒரு கிலோவாட்ஸ் உற்பத்தி செய்வதற்கு கோஸ்ட் ஆகிறது. ஒரு கிலோவாட்ஸ் மின் உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 80 ரூபீஸ் 80 ரூபாய் அளவிலே கோஸ்ட் ஆகிறது. ஆனால் நாங்கள் அதே கிலோவாட்ஸை சோலாரிலே 37 ரூபாய் 34 ரூபாய் என்ற நிலையில தான் நாங்கள் அதனை பெறுகிறோம். ஆகவே அரைவாசி கோஸ்ட் கூட அரசாங்கத்துக்கு முடிவதில்லை. ஆகவே கிட்டத்தட்ட நான் தி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரு டைரக்டர் ஜெனரல் அனுப்பின ஒரு கடிதத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, சிபி ஆக்டிங் ஜிஎம் அனுப்பின கடிதம் requesting the approval of the revision rooftop solar PV purchase tariff என்ற ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு. அந்த விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த எதிர்பார்த்தது கூட நாங்கள் 2030 as per the general policy guideline issue Minister of Power and Energy under section 5 Sri Lanka Electricity Act 2009, Sri Lanka's current energy policy has set to a goal for renewable energy adoption in the electricity sector. 70% of electricity generation from renewable sources by 2030. Accordingly, the long-term generation expansion plan 2023-2042 approved by the Commission has identified technology-specific targets to achieve the above policy goal, including the rooftop ground-mounted solar capacity to be added to the system in order to achieve the above policy goal. The Commission has observed that the solar PV rooftop ground capacity addition to targets of the long-term generation program 2024 1660 megawatt, but only 1160 megawatt achieved so far. Further target 2024 283 megawatt, but only 261 megawatt achieved so far, and target in 2025 505 megawatt, with an additional 3500 megawatt solar PV capacity still required by 2030. So அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது கௌரவ தவிசாளர் அவர்களே, உண்மையிலேயே இந்த சோலார் பவர் சிஸ்டத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு மாறாக இன்று அமைச்சு அதுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறது. கர்டைல் ஆன் சண்டேஸ், டெரிஃப் அல்லது ஜெனரேஷன், இப்படி பல்வேறு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை நாங்கள் காணுகிறோம். ஆக உண்மையிலே நாங்கள் கம்ப்ளீட் சோலார் சிஸ்டத்துக்கு மேக்சிமம் முடிஞ்ச வரையில் எங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாத நிலையிலே 50% கூட நாங்கள் டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணவில்லை. அந்த நிலையிலே நாங்கள் அந்த சோலாரை டிலே பண்ணி தாமதப்படுத்துகின்ற போது அது உண்மையிலேயே இன்னும் இலங்கையினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எங்களுடைய கோஸ்ட் அதிகரிக்கும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதை பற்றி அதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலே முடியுமான வரையில் சோலார் சிஸ்டம் ஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் பகுதிகளிலே மொன்றாகல ஊவா போன்ற மாகாணங்களிலே இந்த சோலார் சிஸ்டம், நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் போன்ற பிரதேசங்களிலே இந்த சோலார் சிஸ்டத்துக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான ஸ்பெஷலைஸ் ஆக்களை நீங்கள் போட வேண்டும். அதனை கனெக்ட் பண்ணுவதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். அதனை கனெக்ட் பண்ணுவதற்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது மீட்டர்ஸ் அல்லது தேவையான உங்களுடைய காலம் நிறைவடைகின்றது உபகரணங்களை நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். அப்படி செய்கின்ற போது நாங்கள் அதனை மிகச் சிறப்பான ஒரு பணியிலே நாங்கள் செய்ய முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.